பாருங்க, இப்ப நம்மகிட்ட வந்து நெறைய வகையான தோசை மாவு இருக்கு. இது எல்லாமே ரெடிமேடா இருக்கு. இதெல்லாம் வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. புளிக்க வச்சாலும் நல்லாருக்கும். புளிக்க வைக்காம உடனே கரைச்சு நீங்க தோசை ஊத்துனாலும் நல்லாருக்கும். இது எல்லாமே நீங்க ரவா தோசை மாதிரியே நல்லா வெங்காயம் எல்லாம் கலந்து விட்டுட்டு அப்படியும் ஊத்தலாம். இல்ல சாதாரணமா நல்ல முருகலான தோசையும் ஊத்தலாம். ஊத்தாப்பம் மாரியும் ஊத்தலாம். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அது என்னென்ன தோசை நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தோசை மாவ நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு கவலையே கிடையாது. அத வந்து மாத்தி மாத்தி உங்களுக்கு செய்யும்போது, ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து உங்களுக்கு டிஃபனுக்கு மாவு அரைக்கணுன்ற அவசியமே இல்ல. ரொம்ப நல்ல டேஸ்ட்டா இருக்கும். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, ரெடிமேட் தோசை மாவு. அதாவது இதுல புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாமே போட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம். இத நீங்க வந்து கரைச்சிட்டு உடனேவும் ஊத்தலாம். இல்ல கரைச்சு புளிக்க வச்சும் ஊத்தலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது கருப்பு கவுனி அரிசி. இது கருப்பு கவுனியும், பச்சை அரிசி கொஞ்சம் சேர்த்து, உளுந்து சேர்த்து நம்ம அரைச்சு வச்சிருக்கோம். இதுவுமே அதே மாரி தான். புளிக்க வச்சும் ஊத்தலாம், புளிக்க வைக்காமயும் ஊத்தலாம். ரெடிமேட் சிறுதானிய தோசை மாவு. இது எல்லா வகையான சிறு தானியங்களும் இதுல போட்டிருக்கோம். இதுக்கு வந்து சிகப்பரிசி சேர்த்திருக்கோம், கருப்பரிசி சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சமா இட்லி அரிசியும் சேர்த்திருக்கோம். மீதி எல்லாமே சிறுதானியங்கள் எல்லாமே நல்லா கழுவி, நல்லா நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா இதை வந்து அரைச்சு வச்சிருக்கோம். இதுக்கு வந்து கருப்பு உளுந்து சேர்த்திருக்கோம். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் உடனடி ராகி தோசை மாவு. இந்த ராகி தோசை மாவு பாத்தீங்கன்னா கரைச்சிட்டு அப்படியே நீங்க ஊத்தலாம். இதுல வெங்காயம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கட் பண்ணி போட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நீங்க ரவை தோசை மாதிரியும் ஊத்தலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கம்பு தோசை மாவும் அந்த மாதிரிதான். உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி, ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்பு தோசை மாவும் வாங்கி செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லது. அது இதுவுமே புளிக்க வைக்காமையும் ஊத்தலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கிட்ட வந்து சாமை தோசை, திணை தோசை, வரகு தோசை, குதிரைவாளி தோசை எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நீங்க புளிக்க வச்சும் ஊத்தலாம், புளிக்க வைக்காமையும் ஊத்தலாம். ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நம்ம கிட்ட வந்து அடை தோசை மாவு அப்படின்னு இருக்கு. அடை தோசை மாவு, அதுக்கப்புறம் வந்து புரோட்டீன் தோசை மாவு. அடை தோசைக்கும் இதுக்கு என்னம்மா வித்தியாசம் அப்படின்னா, அடை தோசை மாவுல நம்ம அரிசியும் சேர்த்திருக்கோம். இந்த புரோட்டீன் தோசையில நம்ம அரிசியே சேர்க்கல. அரிசிக்கு பதில் சிகப்பாவுல் சேர்த்திருக்கோம். இதுல உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்க உப்பு சேர்த்திருக்கோம். தேவைன்னா நீங்க இந்த மாவுல எல்லாத்துலயுமே நீங்க வந்து உப்பு சேர்த்து நல்லா கரைச்சு வச்சு நீங்க ஊத்திக்கோங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அடை தோசை மாவுலாம் சாப்பிடும் போது நல்ல வெண்ணெயை வச்சு, நாட்டு சர்க்கரை வச்சு இந்த அடை தோசையை சுட்டு தொட்டு சாப்பிட்டு பாருங்க. அட்டகாசமா இருக்கும். இது ரெடிமேட் தோசை மாவு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மாவாட்டணுன்ற வேலையே கிடையாது. இது பேச்சுலர்ஸ்க்கும், புதுசா கல்யாணம் ஆனவங்க, அதுக்கப்புறம் ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாவு எல்லாமே வேணும்ன்றவங்க வெப்சைட், வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்க, 1000 ரூபாய்க்கு மேல சவுத் இந்தியால இருந்து மசாலா வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் முற்றிலும் இலவசம். அதே நார்த் இந்தியால நீங்க வந்து மசாலா 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு பாதி அமௌண்ட் நீங்க பே பண்ணணும். பே பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். நல்ல தரமா இருக்கும்.